ஆண்டவர் எப்படியோ உங்களை தொட்டு உங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ரட்சிப்பு ஒரு மேன்மையான காரியம். சரிங்களா? ஏனென்று சொன்னால் அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து விடுவிக்கிறது. நம்ம கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு காரியமா இருக்கும். பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய ஒரே காரியம் ஆண்டவருடைய ரட்சிப்பு. ஆமென். பாவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு தீமையான ஒரு காரியம். பாவம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. அந்த பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வளர்ந்து, பாவத்திலே நாம் மரித்தோம் என்று சொன்னால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மரணத்தை சொல்றாரு? நரகத்துக்கு போவோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மை பிரித்து, நல்லா கவனிங்க, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது எது? ஆண்டவருடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுவோம். ரொம்ப எளிமையா சொன்னா நாம் நல்லவர்களாக மாற்றப்படுவோம். நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய இருதயத்துக்குள்ளேயே அந்த பாவம் இருக்கிறதுனால குழந்தையிலிருந்து அது தெரிந்தோ தெரியாமலேயோ, அறிந்தோ அறியாமலேயோ அது தப்பு பண்ண ஆரம்பிக்கும். பொய் சொல்லும், திருடும், அடிக்கும். அதெல்லாம் வேணும்னு செய்யறது இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள பாவம் இருக்கு. அந்த பாவம் வளர வளர, நாம வளர வளர பாவமும் வளருது. பாவம் வளர வளர நாம ரட்சிக்கப்படலைன்னா நாம கெட்டவர்களாக, துன்மார்க்கராக தான் வாழ்வோம். அப்போ ஒரு மனிதனை நீதிமானாக்குறது எது? நல்லவர்களாகிறது எது? ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மூன்றாவதாக ஒரு மனிதனை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துறது ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு மனிதனாகிய பிறந்த ஒருவன் ரட்சிக்கப்படலை, நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் பரலோகத்திற்கு போக மாட்டான். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு டிக்கெட் மாதிரிங்க இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு, சரிங்களா? ரொம்ப நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. ஆனால் உள்ளே போய் நம்ம பார்க்கணுன்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும், சரிங்களா? டிக்கெட் வாங்கலைன்னா அந்த ஆடிட்டோரியம்குள்ளே நம்ம விடமாட்டான். அப்போ அந்த டிக்கெட்டு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்புங்கிற ஒரு டிக்கெட்டை நமக்கு கொடுக்குறார். அங்கே டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பான் பார்த்தீங்களா, காசு வாங்கிட்டு. அந்த டிக்கெட் கொடுக்கிறவனாக ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எதற்கு ஆண்டவர் வழி? பரலோகத்திற்கு போவதற்கு ஆண்டவர் வழியா இருக்கிறாரு. அந்த வழியா இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்புங்கிற டிக்கெட்டை கொடுக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய ஆடிட்டோரியம் அப்படிங்கிற அந்த பரலோகத்துக்குள்ள நாம நுழைய முடியும். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது? மிகப்பெரிய மேன்மையானது. ரட்சிப்பை போல ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம என்னதான் சொத்து வாங்கினாலும் சரி, நகை வாங்கினாலும் சரி, நம்ம உயர்வான காரியங்களை எது வைத்திருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும், எல்லா சொந்த பந்தங்கள், எல்லா உயர்வான பொருட்கள், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரியம் இந்த ரட்சிப்பு என்பது. ஆமென். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நாம எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் ரட்சிக்கப்படணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், இப்படின்னா நம்ம நினச்சிருப்போமா? நினச்சதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவரே வந்து ஏதோ ஒரு வழியில் நம்மை ரட்சித்திருக்கிறார். சரிங்களா? இலவசமாக நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. நாம எதுவுமே பண்ணல. ஆனால் நமக்காக ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை கிரயமாக செலுத்தி இருக்கிறார். அதனால தான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்குது. நாம கொடுக்கல காசு,
நாம கொடுக்கல பணம், நாம எந்த கிரயமும் செலுத்தல, ஆனால் நமக்காக ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார். சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் சிந்தி இந்த ரட்சிப்பை நமக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய குடும்பத்திலே, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பு, நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.